மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலே ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், கை அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காம கொடுத்துருங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அது எல்லாரும் வந்துருவானுங்க. எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடையாடா. நீங்க சமஸ்தானத்தை புடிச்சிட்டு போயிட்டீங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்டா. அப்பா இது போதும் எனக்கு. சரிங்கப்பா, அதான் கேட்கறதுக்கு வந்தேன். அப்படியே உனக்கு உள்ளுக்குள்ள குள்ளுக்குள்ளன்னு இருக்குமே, இன்னும் அந்த மீனா வச்சு செய்யலாம்ல. இல்லப்பா, கேட்டேன் உண்டா என்னன்னு. இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிற வார்த்தை உனக்கு இல்ல. இந்த பஞ்சாயத்துல இருக்க மாட்டேங்கிறத உனக்கு சந்தோஷம் இல்லப்பா. ஓ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு பெரிய பையில கை கட்டி பேசுறானுங்க. அவ எப்படி பேசுறா பாரு. சண்டை கசை சேர்ந்துகிட்டு ஓ பயப்பட மாட்டியா? ஒத்த வாரிசா போச்சு. இல்லைன்னா திட்டி இருப்பேன். என் பிள்ளை கையா இன்னமும் பயப்படாம நின்று அடிக்குது. சரி எல்லாருக்கும் பஞ்சாயத்து வச்சனுங்க. அப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் வாயப்பா. அப்படியே உள்ளுக்குள்ளதான் உனக்கு சிரிப்பு வருது. உங்க பொண்ணு கருப்பு சிங்கத்தையே நக்கல் பண்றான்னு உங்களுக்கு அந்த சிரிப்பா வருது. இல்லப்பா, அதான் உன் முகையில தெரியுதா? எனக்கு நான் பயந்துட்டு தான் இருக்கேன் பாரு. ஒண்ணு கடந்துகிட்டேன், ஒண்ணும் பண்ண முடியல. போடா போ, எல்லாரும் வர சொல்லு போ. என் தங்க பிள்ளை இன்னும் அழகா பேசுது. என்னங்க நெஞ்சில பயமா இல்ல? பயப்பட முடியாது. என்ன ஓ புருஷனாங்க ரூம் விட்டு வெளில வந்துட்டானா? அப்படி என்ன என்னன்னு கேட்ட? கண்ணு நோண்டி போடுவேன். கண்ணு நோண்டி போடுவியா? பின்ன எப்ப பார்த்தாலும் உருட்டிக்கிட்டு இருந்தா நான் அப்புறம் உருட்ட ஆரம்பிச்சு நீங்களாம் பயப்பட வேண்டியது இருக்கு சொல்லிவிட்டேன். குடும்பத்தோட கடைசி ரத்தமாச்சேன்னு விட்டு வைக்கேன். இல்லன்னா இல்லன்னா சரி இங்க வாய. மாட்டேன். சரி இங்க வாய. என் தங்கச்சி பெத்த ஒத்த மான்குட்டி. எங்க பேரை சொல்ல, எங்க குலம் செழிக்க, என் வம்சம் நிறுத்தி அடைய, என் குடும்பத்தை பிறந்த மான்குட்டி. என்ன எங்க மான்குட்டி கொஞ்சம் சேட்டை அதிகமா போச்சது. ஒத்த புள்ள அத்தனை இடித்தடி போயிலாம் ஆட்டி புடைக்க. அப்படித்தானா? என் தங்க புள்ள அப்படியே என் தங்கச்சி வாசம், எங்க அம்மா வாசம். எங்க அம்மையா உரிச்சு வச்சு பிறந்திருக்கு பாரு. அதே மொழி, அதே சைஸ். எங்க அம்மையா நீ, எங்க அம்மையா நீ, எங்க அம்மைய காலத்துக்கும் பாத்துட்டு இருக்கலான்னு எங்க அம்மா மாதிரியே பிறந்திருக்க. எம்மோ எம்மோ என் தங்க பிள்ளை, எங்க அம்மையா நீ. இதுதான் தாய் மாமன் பாசமா? அம்மாவோட உருவத்தையும் அம்மாவையும் திரும்ப பாக்குற சந்தோஷம். என்ன எங்க அம்மா இன்னைக்கு எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்களே என்னத்துக்கு? எங்க அம்மாவுக்கு கோவம் வரலன்னா தான் ஆச்சரியம். எங்க அம்மாவுக்கு தான் நல்ல கோவம் வருமா? கண்ணு நோண்டி போடுவேன். எங்க அம்மா எங்க அம்மா. என்னங்க பஞ்சாயத்துன்னு ரொம்ப மிரட்டுதியா? அம்மாடி எனக்கு பயமா இருக்க. பஞ்சாயத்துல நடக்கும்போது நான் வந்து பாப்பேன்ல இருக்கு. என்ன பயம் காட்டுதியா? அப்படி எனக்கு பயந்துட்டவ நான் நம்பிட்டேன். இங்க வா, எந்த கம்பளங்க வா. நல்ல தோல்ல இருக்காதுங்க வா. நான் போறேன். ஏன்? நான் போறேன். என்ன சாப்பிட்டியா அப்படி? இல்ல இனிமே சாப்பிடணும். என் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுக்கலையா? அம்மா புருஷன் எந்திக்கல. எந்திச்சிட்டாவ. என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்க மேல கோவத்துல இருக்காவ. ஏன் புள்ள? ஆமா நான் தான் கோவத்தை உண்டாக்குனேன். நீ தான் உண்டாக்குனியா? ஆமா, இதெல்லாம் ஒரு அப்பாவா? இந்த அப்பாக்கு போய் மரியாதை கொடுக்கிய, இந்த அப்பா மேல போய் பாசம் வைக்கீங்க, அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு நான் இவ்வளவு புத்திமதியில சொன்னேனே. புத்திமதி சொல்லி இருக்கவனுக்கு என் புருஷே என் பேச்சத்தான் கேட்பாவ. அதான் எல்லாருக்குமே தெரியுமா, அவன் உன் பேச்சதானே கேட்பான். ஆமா நான் தான் சொன்னேன், இனிமேல உங்க அப்பாவை மறந்துடும், உங்க அப்பா மேல பாசமே வைக்காதீங்க, அவ்வளவுதான். அது எந்த அளவுக்குல ஒர்த்து இல்லன்னு எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என் பிள்ளை என்ன மறந்துடுவான்னு சொல்லு. போச்சா? அடுத்து சாரன் மாமா, அடுத்து அலெக்ஸ் மாமா. ஏற்கனவே இந்த ரெண்டு உங்ககிட்ட கொஞ்சம் விலகிதான் இருக்கு. இப்ப என் புருஷனையும் பிரிச்சிருவேன். அதுதான் என் மொத்த வேலை. அம்மா என்ன சொல்லுத? எனக்கு ரொம்ப பயமா இருக்க. வாய. எங்க அம்மா
எங்க அம்மா பேசுன மாதிரியே இருக்கு. என் தங்கச்சி, ஒத்த தங்கச்சி, எங்க அம்மா மாதிரியே இருப்பா. அவ பெத்த புள்ள, ஒத்த புள்ள, எங்க குடும்பத்தையே கடைசி ரத்தம், ஒத்த ரத்த வாரிசு என் தங்கச்சி புள்ள. ஆனா இது எங்க குலசாமி. எங்க எல்லாருக்குமே குலசாமி இது ஒண்ணுதான். அதனால கொஞ்சம் சேட்டை அதிகமா பண்ணோம். அவன் சேட்டை பண்ணதை ரசிக்காகவே எங்க வம்பு இருப்போம். அப்படியே எங்க அம்மா முகவெட்டு. எங்க அம்மா இப்படித்தான் இருப்பாங்க. சேட்டை கொஞ்சம் அதிகமா பண்ணுவா. என்ன உடம்புல சதான் வைக்காது, எலி குஞ்சு மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு எழுதி போயில அத்தனை பேர் உருட்டி பார்த்துட்டானுங்க. உடம்பு மட்டும் வைக்க மாட்டேங்குது. அது வேற ஒண்ணு இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுவாலும் அவ்வளவு சேட்டை பண்ணி முடிச்சிருவா. அது என்ன ஆகாரம் உடம்பு ஒட்ட மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுல்ல. என்ன புகழ்ந்து பேசுற மாதிரியே பேசிட்டு இருங்க, நான் இப்பவே என் புருஷன் கிட்ட சொல்லி கொடுத்தேன். இசைடா, இங்க வாய உடனே சொல்லணும். வாய சீக்கிரம் வாய. சரி, எப்போ அதை என்கிட்ட கொடுங்க. இந்த குடி. வாக்கிட்ட வர விஷயம் சொல்லணும். உண்மையாவே இந்த புள்ளைய தனியா பார்த்தாவது கொஞ்சமாவது பார்க்கறதுக்கு புள்ள மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் தூக்கி வச்சா பச்சை புள்ள மாதிரியே தெரியுது. வாக்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். பெரிய ரகசியமா? ஆமா ஆமா, சீக்கிரம் வா. சரி. ஐயோ, போட்டு கொடுத்துருவாளோ என்ன? உங்களுக்கு வர்ற மாதிரி நாங்க திட்டம் திட்ட போறோம். ஐயோ, தங்க புள்ள போட்டு கொடுத்துட்டாளே. ஓ, எனக்கு வரமா திட்ட போறியா? பஞ்சாயத்து கொட்டினது யாரு? இந்த கார்பசிங்க தானே. அப்போ அவருக்கு உதமா நாங்க திட்டம் திட்ட முடியும். அது அவர்கிட்டே சொல்லியாச்சு. தங்க புள்ள ஏண்டா சாரணே மாட்டிக்கிட்டான். எதுக்கு அங்களை திட்டக்கூடாது? தங்க புள்ள இருங்க மாமா. என்ன என்னன்னு கேட்க கொஞ்சம் நோண்டி போடுவேன். ஏன் மாமா? ஏன் அத உங்களுக்காக நாங்க மெட்டிக்கிட்டு இருக்க அங்கே தள்ளி விட்டுட்டியா? நான் எங்க தள்ளுனேன், அப்பதான் உன்னை வாங்கிக்கிட்டாங்க. அப்ப தள்ளலையோ? நான் எப்படி தள்ளுவேன்? என்னது? இங்க பாரு, இங்க பாரு. என்ன செய்ய? நான் தூக்கிட்டு ஓடிடுங்க மாமா, மிரட்டிட்டு ஓடிடுவேன். இங்க 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 பாருங்க. நாங்க எதிரிகிட்ட எல்லாம் பேசுறது இல்ல, அப்படிதானே மாமா? என்னமா? நாம எதிரிகிட்ட எல்லாம் பேசுறது இல்ல மாமா. ஆமாமா, அப்படியே சாரணே. அது வந்து என் பிள்ளைய பாப்போம், என் பிள்ளைய பாப்போம். என் பிள்ளை முடிய பாரு. நாங்க உங்களுக்கு உதமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நிறைய திட்டம் போடுங்க, எதுவும் பண்ண முடியாது. சரி வா, அம்மா கிட்ட வா. மாட்டேன். அப்படி சொல்லுமா சாரணே. அப்பா, அவ யாருக்கு சேர மாட்டாப்பா. அப்படியா? ஈஸி வாம போவோம். தூக்கிட்டே அல்ல, போ போ. புருஷன் சொல்லு போ. முடியாது. அப்பாவையே ஏத்து பேசுற ஒரே சிங்கம் என் பெண் சிங்கம். வாட சிங்க குட்டி, வாமா என் தங்க குட்டி. எப்படி மாமா? நீ சிங்க குட்டியாச்சா, இல்லைன்னா கருப்பு சிங்கத்தை ஏத்து பேச முடியுமா? வா தங்க பிள்ளை, நம்ம போ. சரி, எல்லாரும் சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கப்பா. அப்ப பஞ்சாயத்து எங்க? உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், இங்கதான் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த வீட்டுல கவின் எப்படியோ அப்படிதான் நானும். அவளுக்கு கவினும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். அவ புருஷனும் ஒண்ணுதான், அவ அப்பாவும் ஒண்ணுதான். பாரபட்சமே பார்க்க மாட்டா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பா. இந்த பயில கிறுக்காக்கிடுவா பாசத்துல. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களா காலையில இவளை எந்திரிச்சு பாக்கலன்னா. தூங்கும் போது கூட இவளை பார்த்தாதான் அவளுக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா பக்கத்திலேயே கொண்டு போட்டுக்கிடுவானுங்க. புள்ள புள்ளன்னு உசுர விட்டுருவானுங்க. இவ மட்டும் இல்லைன்னா கிறுக்காயிருவானுங்க. ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அதிர்ஷ்டம் இருக்க இடத்துல தானே ஆபத்து இருக்கும். அதிர்ஷ்டம் தான். இதுல இருக்க எல்லா பயிலும் பாசம் காட்டுவானுங்க, உசுரையா வச்சிருப்பானுங்க. தூக்கி சமக்கிறதுக்கு அஞ்ச மாட்டானுங்க. சொல்ல போனா தூக்கியே சமந்துட்டே இருங்கடான்னா சமப்பானுங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமா நினைப்பானுங்க. அதே நேரத்துல அவ எந்த நேரத்திலும் நம்மளை விட்டு போயிடுவாளுங்கிற பயத்திலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். நரக வாழ்க்கை. அதனால இருக்கிற வரைக்கும் அவளை விட்டு பிரியணும்னு நினைக்கவே மாட்டானுங்க. அந்த பகையை கண்டுபிடிக்க கூடாதா? பகையை கண்டுபிடிச்சா இந்த பிள்ளைய காப்பாத்திடலாம்ல. எப்படி இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? எப்படி இந்த பிள்ளைய பிரிஞ்சு உங்களால இருக்க முடியும்? என் தங்கச்சி நாங்க பொத்தி பொத்தி தான் பாதுகாத்தோம். எங்களை மீறி அவளுக்கு எதுவும் ஆயிர போதுங்கிற தைரியத்துல இருந்தோம். அது மட்டும் இல்ல, இவளாவது குழந்தை மாதிரி. அவ மா வீரி, பல கலைகளை கத்து தேர்ந்தவ. அவ்வளவு லேசில அவ பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அவ மரணத்துக்கே எங்களுக்கு இன்னும் விட தெரியல. அவ எப்படி செத்தான்னு கூட இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு இயற்கை மரணமா இல்லைன்னா துடிச்சு செத்தாலான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பொத்தி பொத்தி தான் பாதுகாத்தோம். எப்படி எல்லாரும் நிம்மதியா வாழ்றீங்க?
நிம்மதியா? அது கூட இவ இருக்கனால அந்த பயிலும் நிம்மதியா இருக்கானுங்க. ஒரு நொடி கூட அவ காலையில துடிச்சிருவானுங்க. அப்போ சுதந்திரமா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா? கோட்டை போல இவனுக்கு கோட்டை தான். அதனால தானே சாமும் தோறுமே பிரிஞ்சானுங்க. அவனுங்களுக்கு நினைப்பு நம்மளால மட்டும் அவளை காப்பாற்ற முடியும்னு. முரட்டு பாசம். அவனுக்கு ஆட்சி பிடிக்கலாம் கலைஞ்சு போகல. பொண்ணை பிடிக்கணும், பொண்ணை எவன் பாதுகாப்பா பாத்துக்கிறாங்கிற பயம். அவனுக்கு அவன் மேல உள்ள நம்பிக்கை. தன்னால மட்டும் தான் தன் பிள்ளைய காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை. அது பாசத்தின் உச்சம். ஊர் எல்லை தாண்டி போக மாட்டா. அவளுக்குன்னு சில இடங்கள் இருக்கு, அதை தாண்டி அவ எங்கேயும் போக மாட்டா. அது அவளுக்கே தெரியும். அவ எங்கெங்க போவா, எங்கெங்க வருவா, கண்காணிக்கிறதுக்கு எப்பவுமே ஆள் இருக்கும். சின்ன தப்புனாலும் என் புள்ள கிங்ஸன் கண்டுபிடிச்சிருவான். அவ பக்கத்துல சின்ன ஆபத்து நெருங்கி வருதுன்னா முன்னுக்குட்டியே கணிச்சிருவான். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் நிற்போம். அது அவளுக்கே தெரியாது. என் புள்ளைய தாண்டி இது வரைக்கும் எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் புள்ளைய தாண்டி என் தங்கச்சி பொண்ணை எதுவும் பண்ண முடியாது. என் வீட்டு குலசாமியை எதுவும் பண்ண முடியாது. இவ இல்லைன்னா எங்க வம்சமே இல்லை. அதோட எங்க வம்சமே அழிஞ்சு போயிடும். கடைசி ரத்த வாரிசு எங்க அம்மா, என் தங்கச்சி. 2 உசுரும் எப்படி போச்சுன்னே தெரியாது. இப்ப இருக்கிற இந்த ஒரு உசுறு தான். அதையே உங்க குடும்பத்துல பொன் வாரிசு பிறக்க மாட்டேங்குது. பிறக்காது, இனியும் பிறக்காது. ஒருவேளை அதையும் மீறி ஒரு வாரிசு இந்த மண்ணுக்கு வரணும்னா அது கிங்ஸனுக்கு பிறந்ததா தான் இருக்கும். ஆனா என் புள்ள பிறக்க மாட்டான். ஏன் பையன் கொஞ்சம் குறையும்ல? அவனுக்கு பயமே அதுதான். ஒரு வாரிசு வந்தா இன்னொரு வாரிசு போயிருன்னு அவன் கொஞ்சம் நம்புறான். அதனால அவன் பிறக்க மாட்டான். அப்படியே பிறந்தாலும் அது இப்போதைக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அந்த மீனாக்காகவா இந்த பஞ்சாயத்தை கூட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாது மீனா போய் சொல்றானே. பஞ்சாயத்துல பாரு. நான் வரலாமா? வரணுங்கக்காக தானே இங்க வச்சிருக்க. இங்கேயா பஞ்சாயத்து? ஆமா. உங்க புள்ள கிங்ஸ்னை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு அவரை பஞ்சாயத்தை நிறுத்தி அசிங்கப்படுத்துறீங்க? பஞ்சாயத்துக்கு வருவல்ல பாரு. ஆட்சி பிடிக்க போகலாம். பஞ்சாயத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆட்சி பிடிக்க போகணும். என்னுடைய அடுத்த டார்கெட் உங்க சமஸ்தானம் தான். ஓ, தைரியம் நல்லா இருக்கு. அது முடியாதுன்னு தெரிஞ்சு முயற்சி பண்றா பாரு. உனக்கு இன்னுமா நம்பிக்கை இருக்கு எங்க சமஸ்தானத்தை பிடிச்சிருவோன்னு? நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை இல்லாதது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நல்ல புள்ளல. வேற எங்கேயாவது ஒரு இழிச்சவன் இருப்பான், அவன் ஆச்சு என்ன தேடி பாரு. இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே பேசினாரே, இப்ப என்ன கடைசியில் நோஸ் கட் பண்ணிட்டு போறாரு? மிஸ்டர் கருப்பசிங்க, ஆட்சி பிடிப்ப, இந்த சமஸ்தானத்தையே பிடிப்ப. ஓ, கத்தி வருமா? நீ சொல்லிட்டானே அப்பா கேப்ப. இங்க பாரு, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணணும். டேய், எங்க தங்க புள்ள இல்ல, எங்க செல்ல புள்ள இல்ல, அப்பா மாதிரி சொல்லி கொடுத்ததை அப்படியே கேட்கணும். அதுல என் பிள்ளை கேட்பானுல. டேய், சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குல்லடா. அப்ப கால் அமுக்குங்களே. டேய், காலெல்லாம் அமுக்குதான்டா. நாங்க சொன்னதை கரெக்டா செஞ்சிருவியல்ல. இப்படி சேரன் மட்டும் பாருங்க. இப்ப இந்த காலு கொஞ்சம் வலிக்குப்பா, இத கொஞ்சம் தடவுங்களே. தடவை அப்ப தோல்ல கால் வச்சுக்க. அவன் ஏறிய உட்காந்துட்டான். பரவாயில்ல, அவனுக்கு என்ன இருமாட்டு பயிலுக்கு வலிக்க போதே. டேய், கால அமுக்குடா. ஏன் நீ ஒரு பையனுக்கு கால அமுக்க வேண்டியதுன்னு? நீ ரெண்டா கரெக்டா உட்கார்ந்துருக்க. இந்த பையில இசையே மாதிரி வேலை வாங்குதானுங்க. இப்ப நமக்கு கரெக்டா வேலை கொடுப்பானே. என்னடா? அப்ப எனக்கு இந்த கால் வலிக்குப்பா, இங்க அமுக்குங்கப்பா. அதான் புள்ள சொல்றாங்களா, உட்காந்து அமுக்கு. சரி வா அப்பா கிட்ட வா. டேய், நாங்க எல்லாம் பண்ணுதாண்டா, ஆனா நாங்க சொல்லி கொடுத்தா நீ சரியா பண்ணணும். இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தத அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னப்பா? அந்த நம்பிக்கையில தான் காலை கடந்து அமுக்கிட்டு இருக்கேன். பாத்துக்க, இந்த சாருன்னு ஒரு பையன் காலை பிடிச்சாமன்னா அது என் இசை தங்க காலு, அடுத்து அவ பெத்த புள்ள உங்க கால தான் பிடிச்சிருக்கேன். பாத்துக்கிடுங்க. சரிப்பா, டென்ஷன் ஆகாதப்பா. ரொம்ப டென்ஷனா இருக்குடா. இன்னும் 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து. நீ இன்னும் எங்களை காலை அமுக்க சொல்லுத. உனக்குள்ள வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஐயோ, டென்ஷன் பண்றாதீங்க. அதெல்லாம் கரெக்டா எல்லா வேலையும் நடக்கும். அவன் உட்காந்துருக்க சைஸ பாருமத. நான் செல்லம் போல இருக்கானுங்க. என் தம்பி பெத்தது அப்பனே மாதிரி உரிச்சு வச்சு அழகு போல உட்காந்துருக்கத பாரு. இதுக்கெல்லாம் நன்றி சொன்ன எங்க இசை தங்கத்துக்கு தான் சொல்லணும். எவ்வளவு அழகா பெத்து கொடுத்துருக்க பாரு. ஏய் ராசா, அப்போ கை விட்டுற மாட்டல்ல? ஒருவேளை தூங்கிடுவானுங்களோ? டேய் சேரன் சோழன், நல்லா தூங்கிருக்கோம். இனி தூங்க மாட்டோம். டென்ஷன் எடுக்காம இருங்க போ. இல்லடா, இவ்வளவு சுகபோகமா காலெல்லாம் அமுக்க சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீல, அதான் அசந்து தூங்கிட்டீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு.
தூங்கி வானுங்களா? டேங்க வா, அப்பா கிட்ட வா. டேய் தூங்கிட மாட்டியே? தூங்க மாட்டேன். டேய், தூங்க மாட்டேன்னு தூங்குற? தூக்கம் வரலப்பா. ஜாலியா முடிச்சு விட்டானுங்க. அண்ணன் எழுப்பது கஷ்டம்னு. சரி, அப்போ ரொம்ப சோதிக்காதீங்கடா. இவ்வளவு நேரம் அப்போ உட்காந்து கால் அமைக்கிறதுக்கு, நீங்க தூங்குறதுக்கு இல்ல, உங்க வேலையை முடிக்கிறதுக்கு. ஒரு டென்ஷன் எடுக்கப்படாது. டேய், உனக்கு தூக்கம் கண்ணு சொக்குதுடா. இல்ல டேய், அப்போ கோபப்படக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கோபப்படுத்துறாங்க சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் உங்களை குளித்தாத்தி பறக்கி சாப்பாடு கொடுத்து சட்டையை போட்டு உங்களுக்கு காலை வைக்கி சூவை போட்டு தொக்கி வச்சு விட்டு எல்லா பணியோடையும் 3/4 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம். என்னன்னா தூங்குதியா? டேய் டேய் டேய், சீக்கிரம் உடனே விடுங்கடா. இப்ப தூங்க ஆரம்பிச்சா எந்திக்க மாட்டானுங்க. நம்மளே இருந்து எதுக்குனாலும் எந்திக்க மாட்டானுங்க. டேய், நீங்க முதல்ல வேலை பாருங்க, போங்கடா. சரி, இறக்கி விடுங்க. சோழிய முட்டு விட்டானுங்க. இல்ல, இதுக்கப்புறம் நான் இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ எந்தில. இப்ப தூக்குப்பா. தூக்கி தாண்டா வச்சிருக்க. நீ தாண்டா தூங்குத. நான் தூங்கலப்பா. தூங்குத மௌனு. நான் தூங்கலப்பா. மௌனு, உன்னை நம்பிதான் இங்க இத்தனை உசுறு இருக்கு. இங்க பாரு, தூங்கலாம். நாங்க பேர் உன்னை தொட்டுல போட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறோம். இப்ப மட்டும் வேலையை பாரு. பாப்பா, நான் என்னைக்கு தொட்டில தூங்குனேன்? தங்க தொட்டுல தினமும் தூங்கிக்கிட்டு தொட்டுல தூங்கலையா? நீங்க படுக்கிறதுக்கு பேர் தொட்டில் தான்டா. அது கட்டில்ப்பா. இந்த மாதிரி இதுதான் கட்டில். நீங்க படுக்கிறது தொட்டில், தங்க தொட்டில். அது கூட தான் தெரியாம இருக்கானுங்களோ. நீங்க தூங்குறது தங்க தொட்டில்டா. அப்ப அது கட்டில் இல்லையா? நீங்க கட்டில் தூங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்படின்னா அது தொட்டிலா? ஆமா, தங்க தொட்டில். உங்க அப்பா பெசல வர வச்சான்டா. என் பிள்ளைகள் இதுலதான் தூங்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கான். சரி சரி, நீங்க பேசின அசந்து தூங்கிடுவியா? சரி சரி, சீக்கிரம் போங்க. கருப்பு சிங்கம் முன்னாடி தான் நிக்காரு. சீக்கிரம் போங்கடா. பஞ்சாயத்து பேசுறதுக்கு பெரிய மனுஷனுக்கு வந்திருக்கீங்க. தாத்தா, என்ன தாத்தா, நாங்க அப்பா கண்ணுல கண்ணீரே பார்க்க கூடாது. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு? தாத்தா, நான் நிஜமா தான் சொல்லுறேன். இப்படித்தான் முன்னாடியே அப்படிதான் அப்பாவை பஞ்சாயத்துன்னு சொன்னீங்க. அப்பா எங்களை கூட பார்க்க வரல. அப்பா பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அப்பாவை தினமும் தேடிச்சு, ஆனா அப்பா பார்க்க வரவே இல்லை. பேசக்கூடாது. பேசுவா. எங்களுக்கு எங்க அப்பா தான் வேணும். எங்க அப்பா எங்களுக்கு வேணும்ல. பேசக்கூடாது. தாத்தா, எங்களுக்கு எங்க அப்பா வேணும். நாங்க அப்பா கூட தானே இருப்போம். அப்பா இல்லாம இருக்க முடியல. அப்பா ஒண்ணு சொல்லி கொடுக்கல. அப்பா சொல்லி கொடுத்தது வேற. சரணப்பா, அலெக்ஸ் அப்பாலாம் அப்பா கிட்ட தாத்தா கிட்ட பஞ்சாயத்தை வைக்க கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இது நாங்க தான் சொன்னோம். தாத்தா, என்னடா? அம்மா பாவம்ல. அம்மா வயித்துல வேற தம்பி இருக்கான். நீங்க அப்பாக்கு தண்டனை கொடுத்தா தம்பி என்ன பண்ணுவான்? என் செல்ல தாத்தால, நான் உங்களுக்கு முத்தெல்லாம் கொடுப்பேன், காலெல்லாம் அமுக்கி விடுவேன். நீங்க வயசானதுக்கு அப்புறம் உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன். நல்லா பாத்துக்குவீங்களா? நல்லா பாத்துக்குவோம். ஏன்னா நீங்க எங்க தாத்தால. எங்க தாத்தா, எங்க செல்ல தாத்தா, எங்க தாத்தா. தாத்தாக்கு வயசானதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பாப்பீங்களா? ஆமா, நீங்க எங்க அப்பாவை பெத்தீங்கல்ல, எங்க அப்பாவை நீங்க தானே பெத்தீங்க. ஆமாடா. அப்போ நாங்க தானே உங்களை பார்க்கணும். ஏன்னா நீங்க அப்பாவோட உசுரு. அப்பா உங்களை சாமின்னு சொன்னாங்க. எனக்கு சாமினா உங்களுக்கும் சாமிதான் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தாங்களே. தாத்தா, என்னையா? அப்பா பாவம் தாத்தா. எங்களுக்கு சாமி அப்பா தானே. அப்பாக்கு நீங்க சாமி, எங்களுக்கு அப்பாவும் நீங்களும் சாமி. சாமி எனக்கு சரியான தீர்ப்பு தான் சொல்லும். அப்பா பிள்ளைக்கு என்னைக்குமே நல்லது மட்டும் தான் செய்வான்.
என் புள்ள நிரந்தரமா எந்த பழியும் இல்லாம என் புள்ள நிரந்தரமா இந்த பழியும் சுமக்காம அவன் கம்பீரமா மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு உங்க அம்மைய மட்டும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு அவ மட்டும்தான் உங்க அப்பா நெஞ்சில இருப்பான். அப்படிதான் என் புள்ள வாழும். அதுக்கு சரியான வழி அமைச்சு கொடுப்பேன். என்ன சாமி தானே? உங்க அப்பா மேல பழி போடுறதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு உங்க அப்பா வாழ்க்கையை நான் சீர்படுத்துறேன். ஏன்னா அவன் என் புள்ள, எனக்கு பிறந்த புள்ள. தாத்தா சாமி எனக்கு சரியா தான் பண்ணும். சரி தாத்தா, அப்பாவை திட்ட கூடாது. திட்ட மாட்டேன். போங்க. என் தங்க பேர புரியல, என் கட்டி தங்க புரியல. எங்க தாத்தாக்கு முத்தம் கொடுங்க பாப்பா. நான் வாழாத வாழ்க்கையெல்லாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வழக்கு தேவை? தாத்தா நான் சாமியா பார்க்கானுங்க, என் பேரனுங்க என்ன சாமியா பார்க்கானுங்க. அவனுங்க நெஞ்சில நான் சாமியா தெரியல. நான் சாமியான உங்களுக்கு ஆமா சாமி சாமி. கிங்ஸின் புள்ளன்னு நிரூபிச்சிட்டீங்கடா. அவன் பெத்த புள்ளன்னு நிரூபிச்சிட்டீங்கடா. நாங்க உங்களுக்கு வேற எதுவும் சொல்லி கொடுத்தோம். ஏண்டா அப்பாவே கண்கணக்கு வச்சுட்டீங்க. பெத்த புள்ளையில நாங்க கூட அவரை புரிஞ்சுக்கல. அவரை எதுக்கு பேசிட்டோம்? எவ்வளவு பக்குவமா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. பெத்த தகப்பன நாங்களே கோவத்துல கத்திட்டு வந்துட்டோம். ஆனா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இவனுக்கு வேற எதுவும் சொல்லி கொடுத்தானுங்க. எப்படி உனக்கு இப்படி பேச தோணுச்சு? தாத்தாவை என்னைக்குமே ஏத்து பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காருல. ஏன்னா அவர் நமக்கு ரத்தம் கொடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்ல, நம்மள பூமிக்கு கொண்டு வந்தவர்ல. அப்ப சாமி தானே, நமக்காக தானே ரொம்ப வருஷம் நம்மளெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்தாரு. நமக்காக எல்லாத்தையும் இழந்தாருல தாத்தா. நாம ஏத்து பேசினா அவர் மனசு உடைஞ்சிச்சுன்னா, அவர் மனம் கசந்து அழுதாருன்னா நாம எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பாதான் சொல்லி கொடுத்தாங்க. தாத்தா நமக்கு நிறைய தியாகம் பண்ணிருக்காங்களாம்ல. நமக்காக தானே தாத்தா தனிமையில இருந்திருக்காரு. தாத்தா எதை செஞ்சாலும் நமக்காக தானே செய்வாரு. அவர் சாமிப்பா. சாமிக்கு நல்லது மட்டும் தானே பண்ண தெரியும். நமக்கு எனக்கு நீங்களே சாமினா அப்ப உங்களுக்கு அவர் தானே சாமி. நாங்க வேற எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்தோம். ஆமாப்பா. அப்போ எப்படிடா உங்களுக்கு இப்படி பேச தெரிஞ்சது? தாத்தா இல்ல, தாத்தாவை ஏத்து பேசக்கூடாது. சாமி தியாகம் செஞ்ச சாமில. என்ன மன்னிச்சிருப்பா. இவனுங்களுக்கு புரிஞ்சது கூட எங்களுக்கு புரியாம போயிட்டேன். அப்பா நான் சாதாரணமா நினைச்சிட்டோமே. நம்ம என்ன பேசினாலும் எவ்வளவு கத்தி பேசினாலும் அமைதியா இருப்பான்னு நினைச்சிட்டோமே. ஐயோ பாவம் பண்ணிட்டோமே. நம்ம ரத்தம் சூட இருக்க போய் தானே கத்தணும். அவன் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பாரு. அப்பா கிட்ட எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமாடா? சாமி கிட்ட மன்னிப்பு உண்டுப்பா. ஐயா என் கிங்ஸின் பத்த ராசா அவனே மதிக்கலையா. அவனு சாமின்னு சும்மாவா சொன்னாங்க, அவன் தெய்வம்னு சும்மாவா சொன்னாங்க. தெய்வத்துக்கு பிறந்தது தெய்வமா தானே இருக்கும். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அப்பா நான் அப்பா பார்க்க போறேன். ஐயா சின்ன பையனா இருந்தாலும் எங்க கண்ணை திறந்துட்டேன். வாங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அவர் நமக்கு எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவாரு. இது வரைக்கும் நமக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை கொண்டு வந்தவருக்கு கடைசி நேரத்திலயா நமக்கு துரோகம் பண்ணுவாரு? இல்ல அவருக்கு தீங்கு செய்யதான் தெரியுமா? நம்மளதான் சூடா இருக்கனால நம்ம தப்பு தப்பாவே நினைச்சிட்டோம். அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்க கூட எனக்கு பயமா இருக்கு. அப்பாவை மன்னிப்பாருடா. அவர் சாமிப்பா.
வாயா, பஞ்சாயத்தை வச்சிருக்கப்பா. சரியா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. சரிங்கப்பா. ஏன் ஐயா? ஒண்ணு இல்லப்பா. இங்க வா, இங்க வாயா. அழுதுருப்பா, வேண்டப்பா, அழுதுருப்பா. என் புள்ள கண்ணீர் வடிக்க, என் புள்ள கண்ணீர் வடிக்க. ஏயா, ஏன் அப்பா, அப்பா, என்னையா அப்பா நடத்தியாகின்னு தெரியும். என்ன ஏன்டா எங்க அப்பா ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாருன்னு நினைச்சேன். என்ன தெய்வமாக்குறதுக்கு என் அப்பா என்ன புடமிடுறாருன்னு தெரியாம போயிட்டு. எல்லாரும் அப்பாவும் தான் புள்ள நல்லவனா, நேர்மையானவனா, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. என் அப்பா என் புள்ள தெய்வமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என் புள்ள தெய்வமா தான் இருக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. எல்லா அப்பனை விட ஒரு படி என் அப்பா மேல போய் என் புள்ளைய தெய்வமாவே பார்க்க ஆசைப்பட்டாரு. அவரை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. ஐயா, உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கு இங்க பாரு, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ கெட்டதா இருக்க, அதெல்லாம் இல்ல. பஞ்சாயத்துக்கு பாப்போ. அப்பா, பஞ்சாயத்துக்கு வாப்போ. அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது இப்போ. அப்பா எனக்கு உசுர கொடுத்தாரு. அப்பா, அப்பா, என் புள்ள தெய்வமா வீட்டு இருக்கணும். அப்பா, உங்க காலை தொட்டு கும்பிடணும்பா. என் கண்ணீரால உங்க காலை கழுவணும்பா. அப்பா, உன் பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லப்பா. அப்பா, உங்க காலை தொட்டு வணங்குறத விட என் முத்த தலையும் கண்ணீராலையும் அபிஷேகம் பண்ணணும்பா.